எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். இன்றைக்கி நம்ம நிஃப்டி எப்படி மூவ் ஆகி நின்றுருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அனலைஸில். ஸோ நம்ம கொடுத்த ப்ரிடிக்ஷன் படி நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா, நம்ம ப்ரிடிக்ஷனில் நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி நம்ம லெவல் கொடுத்துருந்தோம். பாருங்கள், லெவலில் 26,297, கீழே 26,111. ஸோ இது ஹையஸ்ட் லெவல் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நேற்றோட க்ளோஸ்லேருந்து 26,242, அதே மாதிரி கீழே 26,164. இதுக்கெல்லாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகே தான் நடந்திருக்கு. ஏன்னா ஓப்பன் பண்ணது ஹையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹையில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹையில் ஓப்பன் பண்ணி அப்படியே டவுன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது லைஃப் ஹை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. இப்போ இந்த லைஃப் ஹை ப்ளஸ் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை இதையும் கொடுத்துட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. பட் இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கீழே போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹையை எப்போ உடைப்பாங்க அப்படிங்கிறது கொஷின் மார்க். இந்த கொஷின் மார்க் வச்சுட்டு தான் மார்க்கெட்டு மூவ் ஆகிருக்குது இன்றைக்கி. ஸோ இதுக்கான ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தனால கால் செல்லர்ஸ்லாம், ஸோ இதனால் ஒன்றுமே பண்ண முடியலை. அங்கேருந்து இதாகிடுச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம இந்த லெவல் நிஃப்டியில் கொடுத்தோம். இப்போ அதே லெவலில் நமக்கு கொடுத்த ஸ்ட்ரைக் படி நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக் என்னென்னா 26,220 காலில் 26,200 புட்டு. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், காலும் புட்டும் எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காலும் புட்டும் மூவ் ஆகிடுறது பார்த்தீங்கன்னா, கால் கண்டினியூஸாக ஹைலேருந்து வந்துகிட்டே இருக்குது கீழே, புட்டு லோலேருந்து போகுது, ஆனால் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன நடந்துச்சுன்னா எல்லாமே டிகே பண்ணிட்டாங்க. முடிஞ்ச வரையும் டிகே பண்ணி எடுக்கிறத பார்த்துருக்காங்க செல்லர்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. ஹெவியான ஒரு வால்யூம் போட்டு எல்லாருமே டிகே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப, ஏன்னா இந்த பக்கம் தடுப்புனா எங்கே மூவ் ஆகுறது உங்களுக்கு? ஸோ எதையுமே மூவ் ஆகலை. இப்போ புட்டும் போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆகி நின்றுச்சு. ஸோ இங்கேருந்து மூவ் ஆகிறதுனால கால் சைடு எப்படி டிகே வேகமாக நடந்துச்சோ அதே மாதிரி புட் சைட்லேயும் உங்களுக்கு டிகே வேகமாக நடக்கலாம், ஆனால் ஸ்லோவாக நடந்திருக்குது. இங்கே ஹை ஸ்பீடு, இந்த இடத்துல ஸ்லோ. ஸோ இப்படி உங்களுக்கு நடந்திருக்குது. இதுதான் இதோட முக்கியமானது. ஸோ இந்த டிராயிங்கில் உங்களுக்கு தெரியுமா இருக்குது, கால் நல்ல வேகமாக நடந்து நிற்கிது, புட்டு மேலே போயிட்டு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல சுற்றிட்டாங்க. ஆனால் மூவ் ஆகலை. இப்போ புட்டு மூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். புட்டு ஆனால் மூவ் ஆகலை. இதுதான் இங்கே நமக்கு இருக்க கொஷின் மார்க்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ இன்றைக்கும் பையர்ஸ் கண்டிப்பாக லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் நிறையா பேருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போடுறதுன்னு தெரியாது, ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் போட்டவங்களுக்குலாம் ஹிட் ஆகிருக்கிறோம். இப்போ நம்ம பேப்பர் ட்ரேடிங் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்த்தோம். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் நமக்கு எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைடில் நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்குறோம். அப்போ ஸோ நமக்கு கால் சைடில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணும்போது நமக்கு என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த லெவலெலாம் தாண்டி வேறு பக்கமாக நடந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 199 நம்ம காலுக்கு ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுருந்தோம் 109. அதுக்கப்புறம் ரெண்டாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக 128 வச்சுருந்தோம். அது மூவ் ஆகி போயிருந்துச்சுன்னா இங்கே இப்போ இங்கே
இந்த 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ நமக்கு வந்து 2 பாயிண்ட் இது வந்து மூவ் ஆகியிருந்ததா, இப்போ நம்ம இங்கேருந்து வரும்போது ஒரு 128 எடுத்திருக்கோம், இங்கேருந்து வரும்போது 130. ஆனால் கால் கண்டினியூஸாக டவுனில் மார்க்கெட் போனதுனால இது இங்கே மூவ் ஆகலை. இதுதான் நமக்கு வந்து டார்கெட் வச்சுருந்தோம். ஸோ இதை டார்கெட்டாக வச்சுருந்தோம். இது வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தோம். நம்ம 89 வந்து ஸ்டாப் லாஸ். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ணது. ஆனால் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக டவுனுக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியிருக்குது. இதுதான் இன்றைக்கி நடந்த நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் கால் சைடில் நடந்த ஒரு பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி புட் சைடில் போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு புட் சைடில் நமக்கு மார்க்கெட்டுக்கு வந்து நமக்கு சப்போஸ் இந்த டவுன்லேருந்து மூவ் ஆகும்போது 70.45 வாங்கலான்னு இருந்தோம். அதே மாதிரி 89.85 இதெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு. ஸோ இதெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அங்கேருந்து மூவ் ஆனால் இதை டார்கெட் வந்து 109 கிட்ட வச்சுருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து 51. இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, திருப்பி போனோம், திருப்பி வந்துருக்குது. ஸோ இப்படி வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட்டு 2 சைட்லையுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருக்கனால ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து ஹிட் ஆகிட்டே இருக்குது. நம்மளுடைய டார்கெட்டுக்கும் ஸ்டாப் லாஸுக்கும் முக்கியமானது 51 கொடுத்துருந்தோம் கரெக்டாக. ஆக்சுவலாக சாரி, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட்டில் நியரஸ்ட் ஸ்டாப் லாஸ்ட்டை வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து மூவ் ஆயிடுச்சு, பட் மூவ் ஆகிட்டு இங்கே ஸ்டாக்னண்டாக நின்றுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல, நோ ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஆனால் வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டில் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே ஒரு பாயிண்ட்டு பை பண்ணிடுவோம், இங்கே ஒரு பாயிண்ட்டு நம்ம பை பண்ணிடுவோம். இந்த 2 பாயிண்ட்டும் பை பண்ணுறதுனால நமக்கு வந்து ஆவரேஜாக ஒரு பாயிண்ட் இருக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் ஒரு ஆவரேஜ் பாயிண்ட் இருக்குல்ல, இது ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்னா அங்கேருந்து இங்கே ஒரு 20 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து லாஸ். ஸோ இதெல்லாமே பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்குறோம். பையர்ஸ் எப்படிலாம் நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்க பார்க்கறதுக்கு தான். பட்டு பையர்ஸுக்கு ஏன் 7 பேர் லாஸ் ஆகிறாங்க 10 பேர் இல்லைன்னா இந்த காரணங்கள் தான். ஸோ இந்த மாதிரி டிகே அதிகமாக நடக்கும்போது நிறைய லாஸஸ் நடந்துகிட்டே இருக்குது. பேனிக் மூமெண்ட்டில் பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியில் பை பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் அடிக்கடி ஹிட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நடந்தது தான் இந்த மாதிரி நமக்கான மூமெண்ட்டு. ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும்போது நம்மளால் எதையுமே நமக்காக பை பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இந்த மூமெண்ட்ஸில் வந்து நம்ம எதாவது பண்ணலான்னா நம்ம பண்ண முடியாது. நிறைய வீக்னஸ் தான் நடந்திருக்கும். மார்க்கெட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனையும் ஹையும் ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஹை ஈக்குவல் பண்ணும்போது இருக்குது நமக்கு இந்த ஸ்ப்ரெட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த ஸ்ப்ரெட்டில் மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன் நமக்கு வந்து வேறு ஸ்ட்ரைக்லாம் நம்ம போகலாம் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரெட்டு என்ன நடக்குது, இந்த 26,200 புட்டும் 26,000 காலும் என்ன நடக்குதுங்கிற பார்க்குறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த இதை பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஸ்ப்ரெட்டில் என்ன மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது, இந்த கால் சைடில் பை பண்ணால் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறது பார்க்குறது ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த இதை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.